தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தில் முதல் வணக்கம். இப்போ நாம் கூலி படத்துடைய ஃபுல் டீட்டெயில்டு அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ போட்டோம். அது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்காக. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு அம்சங்களை அதை பற்றி பாராட்டியும் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது இப்போது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்காகவும் ஃபுல் அண்ட் டீட்டெயில்ட் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் ஆன் த தேட்டர்கிட்ட இருந்து பார்க்க போகிறோம். இந்த விமர்சனமாக போகிறது கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்ப கட்டத்தில் இந்த படம் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற துறைமுகத்தில் கதை தொடங்குது. அங்கே ஸ்பையாக வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம காளி வெங்கட் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்கிறாரு. அவரும் உடனே போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்ம கதாநாயகன் தேவா மேன்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மேன்சன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த மேன்சனில் இருக்கிற தேவாவுக்கு தன்னுடைய நெருங்கிய நண்பரான ராஜசேகர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டது தெரிய வருது. அவருக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ தம் பொண்ணுங்களையும் காப்பாற்றி தன்னுடைய நண்பனை கொன்னது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவா அந்த மேன்சனை விட்டு வெளியே வராரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கூலி படத்தினுடைய சுவாரஸ்யமான ஃப்ளாட் அப்படின்னு நாம் சொல்லலாம். இப்போது இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை பொறுத்தவரை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நம்ம பார்க்கக்கூடியது வில்லன் கதாபாத்திரம் தாங்க. சரியாக வேறு லெவலில் வில்லன் கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று சௌபின் ஷாஹிர், இன்னொன்று நம்ம நாகார்ஜுன். இந்த 2 கதாபாத்திரம், உதாரணத்துக்கு தயால் சைமன், இந்த 2 கதாபாத்திரத்தை நோக்கி தான், இந்த வில்லன் கதாபாத்திரத்தை நோக்கி தான் இந்த கதையே மூவ் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே போகும்போது அடுத்தடுத்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த படத்தினுடைய ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக நாம் பார்க்குறது இந்த படத்தினுடைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தாங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. ஒரு படத்துக்குள்ளே ட்விஸ்ட்டு கிடையாது, ஆனால் ட்விஸ்ட்டுக்குள்ளே தான் படம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை அடுத்தடுத்து ரிவீல் பண்ணிட்டு போகிறாங்க. இதில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பெரும்பாலான ட்விஸ்டர்ஸ் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்களை படத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓப்பனிங்கில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, இந்த படம் எல்சியூவில் கனெக்ட் ஆகுதான்னு. இந்த படம் எல்சியூ அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் அதை நீங்களாக இவங்க ஒரு பழைய சூப்பர் ஸ்டாருடைய படம் ஒன்று இருக்குது, அந்த படத்தோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன படம் அப்படின்னு நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ முடிஞ்சால் கடைசியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த படத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஓரளவுக்கு படத்தோட கனெக்ட் ஆகுது. இது இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனால் நடிகர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார், அவருக்கே உண்டான அந்த ஸ்டைலு, அவருக்கு உண்டான அந்த பாணியில் அவருடைய ரசிகர்களை முழுக்க திருப்திப்படுத்துறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வில்லன் கதாபாத்திரத்தை, அது சைமன் கதாபாத்திரம் வரக்கூடிய நம்ம நாகார்ஜுன், அவரோட நடிப்பும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. சௌபின் ஷாஹிர் அவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது. அதாவது இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டருக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ஸ்க்ரீன் ஸ்கோப் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அது சௌபின் ஷாஹிருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். வேறு லெவலில் அவருடைய வில்லன் கதாபாத்திரம் டிசைன் பண்ணியிருக்காங்க. வில்லனா ஹீரோவா, யாரா நீ எதுக்கடா இப்படி இல்லை நடிக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி அவருடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. இப்போ அடுத்ததாக இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரம் எடுத்துகிட்டோம்னா, ஒரு பக்கம் ஸ்ருதி ஹாசன் ஆகட்டும், அதேமாதிரி இந்த சௌபின் ஷாஹிருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக ஒன்று வருவாங்க. அது எங்கப்போ என்ன வில்லிடா அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தையும் நல்லா வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆனால் இந்த படத்தோட இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டு. ஒரு பக்கம் எடிட்டிங்கு, இன்னொரு பக்கம் கேமரா, அதேமாதிரி ஸ்டண்ட்டு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அன்பறிவை நம்ம பாராட்டலாம். ஸ்டண்ட்டில் அட்டகாசம் பண்ணிட்டார் மனுஷன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனஸ்ட்டாக இந்த படத்தினுடைய ஸ்டண்ட்டு, அந்த வில்லன் கேரக்டர் டிசைனிங், இந்த ஒரு 3 விஷயத்துக்காகவே நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு ஸ்டண்ட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் கேமரா ஒர்க் பண்ண விதம் நல்லா இருந்தது. இப்போது இந்த படத்தினுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வில்லன் கதாபாத்திரம் எந்த அளவுக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கோ, அதே அளவுக்கு வில்லன் கதாபாத்திரமும் இந்த படத்துக்கு இன்னொரு ஆப்படிக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டாக தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா சௌபின் ஷாஹிர் ஆகட்டும், அதேமாதிரி நம்ம நாகார்ஜுன் ஆகட்டும், நாகார்ஜுன் நடிப்பு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல வில்லன் கதாபாத்திரம். ஆனால் சௌபின் ஷாஹிருடைய அந்த வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ஓவர் டூவாக டிசைன் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. அவரோட நடிப்பும் கொஞ்சம் ஓவர் டூவாக இருந்ததோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. நடிப்பு நல்லா இருந்தாலுமே அந்த கதாபாத்திரத்தை அவங்க டிசைன் பண்ணப்பட்டதும் பெரும்பாலான இடத்துல எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்தில் தான் இருந்தது. இதை இவங்க இந்த இடத்துல முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் அந்த இடத்துல முடிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை வளவலாக கொலக்கொடான்னு இழுத்துட்டு போகிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். படத்தினுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, படத்தினுடைய ஸ்டோரி. ஃபஸ்ட் அப்போல்லாம் டோட்டலாக ரொம்ப
ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்லோவாக போகுது. நிறைய பேருக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு இது ஓகேவாக இருக்கலாம். அதர் தென் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் போக்குவரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி படத்தினுடைய செகண்ட் ஹாப் வந்து இவங்க வந்து இந்த படத்தை நான் சொன்னேன் இல்லையா, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பழைய படத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கனெக்டிவிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு அது ஓகே, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அது கொஞ்சம் குழப்பத்தை தரலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய வைலன்ஸ் சீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வைலன்ஸ் தேவையே இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து, அதாவது 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வைலன்ஸ் சீன்ஸை வச்சு இந்த சின்ன குழந்தைகள் இந்த படத்தை பார்க்க விடாமல் செஞ்சது என்னை பொறுத்தபடி இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் நான் சொல்கிறேன் 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரோட நடிப்பை ரசிக்காத மனுஷன் எவனும் இருக்க மாட்டான். ஸோ அதனால் இன்றைய ஜென்ரேஷன்ஸும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு உண்டான வகையில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை இவங்க தவறிட்டாங்க அப்படின்னு நாம் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வைலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவல். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கோடாரி கேங் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருக்கோம், கும்ஃபு மாஸ்டர். அந்த மாதிரி இந்த படத்தில் குக்கி கேங் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலலாம் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்ருதி ஹாசனை ஒரு காரில் சௌபின் சாஹிர் ஒரு யமஹா பைக்கில் துரத்திக்கிட்டு வருவார். இவங்க போகிறது ஸ்கார்பியோ காரு, அவரும் பைக்கில் துரத்திக்கிட்டு வருவார். ஒரு இடி இடித்து அவன் கீழே விழுந்து செத்து போயிடுவான். ஆனால் அவர் அந்த காருக்குள்ளே ஏறி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து ஸ்ருதி ஹாசனை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்கின் உச்சம் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு உண்மையில் இது ஒரு சூப்பரான படம். 100% சூப்பர் ஸ்டாருடைய, அதுவும் ஓஜி சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையும் இந்த படம் முழுக்க திருப்திப்படுத்தும். அதில் இப்போ எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது. பட் அதர் தென் ஜென்ரல் ஆடியன்ஸை இந்த படம் திருப்திப்படுத்துமான்னு கேட்டால் இன்னும் பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறிதாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு, உதாரணத்துக்கு கமல் ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்காமல் போகலாம். இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது என்னென்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதருடைய ஸ்டார் பவருக்காக. மற்றபடி இந்த லோகேஷ் கனகராஜுக்காக இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை டோட்டலாக சொதப்பி வச்சுருக்காரு. நம்மளை பொறுத்தவரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்காக ஒன்ஸ் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸாக இருந்தால் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் என்ன சொல்ல போனால் சூப்பர் ஸ்டார் ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் உள்ள நிறைய இருக்குது. அது அவருடைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆவரேஜ் படமாக தான் நாம் பார்க்குறோம். இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ். இக்காணொலி கண்டுபிடித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.